அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அலா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ்விகல்டி. ஸோ எக்கனாமிக் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது பொருளாதாரத்தில் அடுத்த டாப்பிக்காக இருக்கக்கூடியது. நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்எஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச்ன்றதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ செலெக்ஷன் அப்படின்ற பேரில் ஆல்ரெடி 3 பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ 3rd பேட்சும் லான்ச் பண்ணாலும் 4th பேட்சும் லான்ச் பண்ணால் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலுமே நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கோங்க. அண்ட் இந்த கிளாஸஸில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸை தாண்டி டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸும் வர மாதிரி இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னு எல்லா எக்ஸாம்ஸுமே வர போகிறதுனால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸஸையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். Y890 கோடை யூஸ் பண்ணும்போது 17%க்கும் மேலேயும் ஆஃபர்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்பெஷல் டேஸ் லைக் நியூ இயர் ஆஃபர் அப்படின்றது இருக்குது. அப்போ சில கோர்சஸ்க்கு 32% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா kishore.mohankumar@ada247.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் நீங்கள் இதுலேயும் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ சிஸ்டம், எக்கனாமிக் சிஸ்டம்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு சின்ன செஷனாக தான் இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் டாபிக் அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம். அப்போ உலகத்தில் இந்த பொருளாதார அமைப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது, அதில் நம்ம இந்தியா என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான சின்ன ஒரு செஷன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது there are 3 types of economic systems அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 3 பொருளாதார அமைப்பு வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 3 வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம், சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம்ன்றது அடுத்தது, 3வது மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம். அதாவது முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, சமத்துவ பொருளாதார அமைப்பு, 3வது கலப்பு பொருளாதார அமைப்பு அப்படின்னு இந்த மாதிரி 3 டைப்ஸில் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த 3த்துக்குமே அந்த 3rd டைப் மட்டும் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு 2த்தையும் சேர்த்த மாதிரி இருக்கிறது தான் 3rd அப்படின்னு. ஸோ மிக்ஸ்டுன்னு பேரில் வர்ற மாதிரியே கரெக்டு தான், கலப்பு அப்படின்னு வர மாதிரியே இந்த முதல் 2த்தையும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு தான் கலப்பு பொருளாதார அமைப்பு, மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இந்த 3த்தில் எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் இது 3த்தில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லப்படுது. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, கேபிட்டலிஸ்டிக்னா என்ன, சோஷியலிஸ்டிக்னா என்னன்றதை சின்னதாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம், முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு அப்படின்னு எடுத்துடலாம். இதை யார் ப்ரப்போஸ் பண்ணுறா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹூ ப்ரப்போஸ்டு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. யார் முன்மொழிந்தார், யார் இதை சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு இவர் தானே சொல்லுவோம், நம்ம படிச்சிருந்திருப்போம். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் இவர் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆடம் ஸ்மித் தான் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம்னு சொல்கிறாரு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் தான் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொல்கிறாங்க. முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவருமே இவராக தான் இருக்கிறாருன்றதை சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம் சொன்னதுனால இவரை ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் எக்கனாமிக்ஸோடைய ஃபாதர்னு இவர் தான் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தின் தந்தைன்னு இவர் தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த கேபிட்டலிசம்ன்ற இந்த மீனிங் இதுக்கு இப்போனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய டேர்ம்ஸ்லேயே. ஸோ அவர் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்ன்ற புக் எழுதியிருப்பார், இதை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதில் அவர் சொல்கிற அந்த ஐடியா, இப்போ பொருளாதாரம் அப்படின்றது எந்த நாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் அந்த கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது வெல்த்தை அக்யூமுலேட் பண்ண முடியும், செல்வத்தை சேர்க்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா நிர்வாகம் பண்ண முடியும். எல்லா விஷயமே அதில் இருந்து தான் நிற்குதுன்றது நமக்கு தெரியும். அதில் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைசிஸ் ஃபேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாரு. ஸோ லைசிஸ் ஃபேர் அப்படின்றது லாட்டின் வேர்டு. ஸோ இது என்ன சார் ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். இது லத்தீன் மொழியிலிருந்து எடுத்த அந்த சொற்கள் தான் லைசிஸ் ஃபேர் அப்படின்றது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அலோவ் டு டூ ஆர் ஃப்ரீ எக்கனாமி அப்படின்றத சொல்கிறாங்க. அது மார்க்கெட் எக்கனாமி, தடை இல்லாமல் நீங்கள் எதையுமே தடுக்கக்கூடாது. லைசிஸ் ஃபேர் அப்படின்னா தடை இல்லாதது அப்படின்றது தான் ஒரு லிட்ரல் மீனிங். அதாவது ரொம்ப கரெக்டான அந்த மீனிங்னு பார்த்தீங்கன்னா பொருள்னு பார்த்தீங்கன்னா தடையில்லா அனுமதி, எதுக்குமே தடை இருக்கக்கூடாதுன்றது மீனிங் ஆகுது. ஆனால் அதை கூடவே ஒட்டி தான் ஒரு தடையில்லா பொருளாதாரத்தை உருவாக்குறதோ இல்லை சந்தை பொருளாதாரத்தை உருவாக்குறது, மார்க்கெட் எக்கனாமின்னு இந்த மாதிரி எது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். அது எல்லாமே இந்த லைசிஸ் ஃபேர் அப்படின்ற சொல்குள்ளே தான் அடங்குன்றதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல எதுக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்ல வர்றாருன்னா மார்க்கெட் இயங்குறதுக்கு யாருடைய தடையுமே இருக்கக்கூடாது. அப்போ மார்க்கெட்னா சந்தை, பொருளாதாரத்தில் சந்தைன்றது எவ்வளோ முக்கியம். ஸோ ஒரு மார்க்கெட்டுன்றது எக்கனாமிக் சிஸ்டம்க்கு அவ்வளோ முக்கியம். அந்த மார்க்கெட் யாரையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த மார்க்கெட்டை யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, யாரையுமே கண்ட்ரோல் பண்ண விட்டுறக்கூடாது. அந்த மார்க்கெட் அது பாட்டு இயங்கணும். ஸோ அப்போ அதுதான் லைசிஸ் ஃபேர். அந்த ஒரு கான்செப்டை தான் கேபிட்டலிசம்னு சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் இப்போ வேறு யார் சார் கண்ட்ரோல் பண்ணுவா, அது பாட்டுக்கு தானே இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ மார்க்கெட்டில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. முக்கியமாக கவர்மெண்ட் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் அந்த மார்க்கெட்டை கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு இன்வால்வ் பண்ணுறதுல பார்த்தாலே
அது கேபிட்டலிசம்க்கு ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். கவர்மெண்ட் மட்டும் இல்லை, யார் இன்வால்வ் பண்ணி மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுவே வந்துட்டு கேபிட்டலிசத்துக்கு எதிரானது. மார்க்கெட் அப்படின்றது ஃப்ரீயாக தான் செயல்படணும், அது எந்த ஒரு தடை இல்லாமல் அது பாட்டுக்கு செயல்படணும் அப்படின்றது தான் கேபிட்டலிசம், முதலாளித்துவம்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால தான் இவரை ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம்னு சொல்கிறாங்க, இது அவர் சொன்னதுனால. ஸோ ஆடம் ஸ்மித், இதே பேசிக்காக நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அப்போது ஏதாவது ஒரு நாடு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுது, எக்கனாமிக் சிஸ்டம் முதலாளித்துவ பொருளாதார அமைப்பை ஃபாலோ பண்ணுது, பின்பற்றுதுன்னா அங்கே மோஸ்ட்லி இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம். ஸோ இது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டத்துடைய ஃபீச்சர்ஸ், அம்சங்கள், முதலாளித்துவ கொள்கையினுடைய இந்த பொருளாதார அமைப்பினுடைய அம்சங்கள் என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பப்ளிக் ஓனர்ஷிப்னா பொதுத்துறை, கவர்மெண்ட்டோடைய அந்த ஓனர்ஷிப் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்கும், தனியார் உரிமை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் நிறையா இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அது ப்ராஃபிட் மோட்டிவில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. ஸோ லாப நோக்கத்தோடு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா. ஸோ அப்போ அதனால லாப நோக்கமும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஓனர்ஷிப் அதிகமாக இருக்கிறதுனாலேயே லாப நோக்கமும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே அடுத்து மூணாவது தான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், ஃப்ரீ அண்ட் ஹை காம்படிஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். மார்க்கெட்டில் ஹை காம்படிஷன் இருக்கும், தடையில்லாத அல்லது உயர் போட்டி நிலைமை அப்படின்றது இருக்கும் சந்தையில். இது ரொம்ப முக்கியம் இல்லையா. இது நம்ம டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ்னு ஒரு டாப்பிக்கே இருக்கும், அதில் நம்ம பார்ப்போம். பட் ஒரு சந்தை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஹை காம்படிஷன் இருக்கணும், உயர்ந்த போட்டி இருக்கணும். ஏன் இப்போ மார்க்கெட்டில் 2-3 கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2-3 கம்பெனியுமே கொஞ்சம் போட்டி போட்டுட்டா தான் ஒவ்வொருத்தவங்க இன்னோவேஷனில் கொஞ்சம் டெவலப் ஆவாங்க. புதுசாக எப்படி மக்களுக்கு கொடுக்க முடியுன்றது ஒன்று வரும். அதை தாண்டி குவாலிட்டியாக எவ்வளோ கொடுக்க முடியுன்றதுமே அப்போ தான் வரும். நல்ல குவாலிட்டியாக கொடுத்தா தான் மக்கள் வாங்குவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா அவன் குவாலிட்டியாக கொடுத்துருவான், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல குவாலிட்டி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோடது அடிபட்டு போயிடும். அதே மாதிரி ப்ரைஸ் அப்படின்றதையுமே, விலை அப்படின்றதையுமே சரியாக நிர்ணயம் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ரொம்ப அதிகமாக வச்சுட்டோன்னா அப்போ நம்ம எதிராக இருக்கக்கூடியவங்க ஆப்போசிட் கம்பெனி கொஞ்சம் கம்மி பண்ணால் கூட நம்ம பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ ப்ரைஸு, குவாலிட்டி, இன்னோவேஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக சரியாக ஒரு மார்க்கெட்டில் இயங்கணும், ஒரு சந்தையில் இயங்கணும்னா அதுக்கு ஹை காம்படிஷன் இருக்கணும் இல்லையா. அது வந்துட்டு இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி வந்துட்டு தரும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இது சொல்லணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோடைய ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும் மார்க்கெட்டில் அண்ட் எக்கனாமிக்ஸ்லேயே, பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே அரசாங்கத்தின் பங்கு குறைந்தபட்சமாக தான் இருக்கும், ரொம்ப மினிமமாக இருக்கும். எது எதுக்கெல்லாம் முக்கியமாக வேணுமோ அதுக்கு மட்டும்தான் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஆனால் இன்னொரு நெகட்டிவான பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸில் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறாங்களோ, முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு பின்பற்றக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி இந்த வெல்த் இன்இக்வாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகள், சமத்துவமின்மை ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபீச்சர்ஸ். அண்ட் இதை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரீஸ், அந்த நாடுகள் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். யூஎஸ்ஏ, அமெரிக்கா வரட்டும், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, முதலாளித்துவ பொருளாதார அமைப்பை ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளாக அது யூஎஸ்ஏ தான், அமெரிக்கா தான். இதை தாண்டி மற்ற எல்லா நாடுகளும், நிறைய நாடுகள் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ், ஐரோப்பாலையுமே நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க தான் நிறைய நாடுகள். ஆனால் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இது கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டத்துடைய பேசிக் பாயிண்ட்ஸ். ஆனால் அதே வந்துட்டு இப்போ கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதை சின்னதாக மட்டும் பார்த்துடலாம். சாரி. ஸோ பாசிட்டிவ்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், செயல்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நேர்மறைகள், நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஹை எக்கனாமிக் க்ரோத், உயர்ந்த பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்சென்டிவைஸ் நியூ இன்வென்ஷன். ஏன்னா இப்போது அது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க தான் அது மார்க்கெட்டில் இன்னும் நல்லா வந்துட்டு ஓட ஆரம்பிக்கும், நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த இன்வென்ஷன்ஸை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிஸ்டம் எல்லாமே கவர்மெண்ட்டே இல்லாமல் கூட அது பாட்டுக்கு இயங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்து, மார்க்கெட்டை யாருமே கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ்ஸ். ஆனால் அதே வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த முதலாளித்துவத்தினுடைய அந்த எதிர்மறைகள் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா, கிளாஸ் ஸ்ட்ரகிள்ன்றது ஒன்று பெருசாக இருக்கும், அந்த வர்க்க போராட்டம். ஸோ அப்போது முழுக்க வெல்த்தை வச்சு, செல்வத்தை வச்சு தான் மனுஷங்களை வந்துட்டு ரிமைண்ட் பண்ணுவாங்க. இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கிறதுன்றது காரணத்தினால வர்க்கம் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரென்சஸ் பிரிஞ்சிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லுவாங்க, கிளாஸ் ஸ்ட்ரகிள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் இன்வென்ஷன்ஸை கொண்டு வந்தாலும் கூட, நல்ல இன்வென்ஷன்ஸை கொண்டு வந்தாலும் கூட
நிறைய நான் எசென்ஷியல் குட்ஸ் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிடும். அத்தியாவசியமற்ற பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், ஒரு சிலர்கிட்ட மட்டுமே எக்கச்சக்கமான வெல்த் இருக்கும், எக்கச்சக்கமான செல்வம் இருக்கும். ஸோ செல்வச்செறிவு ரொம்ப ஒரே ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பணக்காரங்கள்ட்ட மட்டும் எக்கச்சக்கமான பணம் இருக்கும். அண்ட் இந்த பிஸ்னஸ் சைக்கிள்ன்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் அது நடக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது எப்படி பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கணும், வணிக சுழற்சின்றது ரொம்ப கடுமையாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் கேபிட்டலிசம். ஸோ இது வந்து ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம், ஒரு சின்ன ஐடியாவுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி செகண்டு சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது சோசியலிச பொருளாதார அமைப்பு அப்படின்றது. ஸோ இது என்னன்னா, கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு மனிதர் இருந்திருப்பார். ஸோ அவர் ப்ரப்போஸ் பண்ண ஒரு சிஸ்டத்துடைய ஒரு சப்சிஸ்டம் தான் இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. இப்போ அவர் ப்ரப்போஸ் பண்ண சிஸ்டம் அப்படின்றது கம்யூனிசம்னு சொல்லக்கூடியது. அவரோட ஐடியாலஜின்றது கம்யூனிசம்னு சொல்லுது. அது சமத்துவம், இந்த பொது உடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டேர்ம் தான் கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, கார்ல் மார்க்ஸ் அவர்களுடையது. ஸோ அதனால தான் அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம், கம்யூனிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், சோசியலிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கார்ல் மார்க்ஸ் அவர்களாக இருக்கிறாங்க. ஸோ இவருடைய ஐடியா அப்படியே டோட்டலாக அந்த கேபிட்டலிசத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவர் சொல்கிற விஷயங்கள் வந்து, இப்போ அந்த வர்க்கங்கள் அப்படின்றது பிரியுதுங்க இல்லையா, வர்க்க போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு. அதில் 2 மேஜர் கிளாஸஸ், 2 பெரிய அந்த வகுப்புன்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸாக இருக்கும், வேலை பார்க்கக்கூடிய உழைப்பாளிகளாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து முதலாளிகளாக இருப்பாங்க. ஸோ அப்போது இந்த 2த்துக்குமே பெரிய கிளாஷ் இருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து இயங்கினா தான் பொருளாதாரம் மட்டும் ஒழுங்காக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் கிடைக்கலையோன்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ இந்த 2 ஐடியாலஜி தான் ஆக்சுவலாக அது கேபிட்டலிசமாகவும் சோஷியலிசமாகவும் மாறுதுன்னு சொல்லலாம். பட் அது கம்யூனிசம் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் போகிறது. கம்யூனிசமை விட கொஞ்சம் ஒரு லைட் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிசமாக தான் சோஷியலிசம்னு சொல்லுவாங்க, சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமியை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நாடுகள், அது எல்லாத்தையும் பார்ப்போம். பட் இதுதான் நமக்கு பாயிண்ட்டாக இருக்கும், சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம், சோசியலிச பொருளாதார கொள்கை. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும், கேபிட்டலிசத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற எல்லாமே இங்கே வர்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எக்கனாமியை, இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பிளான்ட் எக்கனாமி ஆர் கமாண்ட் எக்கனாமின்னு கூட சொல்லுவாங்க. அது திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம்ன்ற பேர் கூட இந்த சோசியலிச பொருளாதார அமைப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஏன் அது சொல்கிறாங்கன்னா, இப்போ கேபிட்டலிசம் என்ன சொல்லுச்சு, மார்க்கெட்டை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, சந்தையை யாருமே அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அது பாட்டுக்கு ஃப்ரீயாக அது செயல்படணும், ஃப்ரீயாக அதாவது எந்த ஒரு தடை இல்லாமல் இயங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே பிளான் பண்ணி தான், பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான், இப்போ இப்படி தான் பண்ண போகிறோன்றதை திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எக்கனாமியும் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் பொருளாதாரமே இயங்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் கமாண்ட் எக்கனாமின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே, அங்கே கவர்மெண்ட்டோடைய ரோல் சுத்தமாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ரோல் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், அரசாங்கத்தினுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ அரசாங்கம் தான் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை கமாண்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டளை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளான்ட் எக்கனாமி, கமாண்ட் எக்கனாமி, ஸோ இது ரெண்டுமே எதுக்கு சொல்லுவாங்க, சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டத்துக்கு தான் சொல்லுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்டிக் எக்கனாமி, சோஷியலிஸ்ட பொருளாதார அமைப்பின் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிக் ஓனர்ஷிப் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. பொது உரிமை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதே வந்துட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ கேபிட்டலிசத்தில் ப்ரைவேட் ஓனர்ஷிப் அதிகமாக இருக்குன்னு சொன்னோமா, சொல்லப்போனால் அதுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் இங்கே ஆப்போசிட் சொன்னோன்னா அதை தான் இங்கே சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் பேட்டர்ன். ஸோ அங்கே ப்ரைவேட் ஓனர்ஷிப் அதிகமாக இருந்துச்சு, தனியார் உரிமம் அதிகமாக இருந்துச்சு, இங்கே பொது உரிமம் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே கேபிட்டலிசத்தில் ப்ராஃபிட் மோட்டிவில் தான் மொத்த மார்க்கெட்டு இருந்திருக்கும், எல்லாருமே லாப நோக்கில் தான் இயங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தோன்னா வெல்ஃபேர் மோட்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க, பொதுநல நோக்கத்தோடு இருக்கும், மக்களுடைய பொதுநல நோக்கத்தில் தான் இந்த சிஸ்டம் வந்துட்டு இயங்குற மாதிரி இருக்கும். ப்ராஃபிட் அப்படின்றது நெக்ஸ்ட்டு தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, காம்படிஷனே இருக்காது, லோ காம்படிஷன் இருக்காது, ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ அங்கே காசுக்காக, அதாவது ப்ராஃபிட் பார்க்கணும், லாபம் அப்படின்றது அது காசுக்காக, செல்வத்துக்காக என்னென்னலாம் பண்ணலான்னு அந்த காம்படிஷன் இருக்கும், எப்படி வந்து பெட்டராக போகலான்னு. பட் இங்கே எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தினால போட்டித்தன்மை குறைவாக இருக்குன்றது ஒரு பாயிண்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோல் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸோ மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அரசாங்கம் எல்லா விஷயத்துலையுமே தலையிடுற மாதிரி இருக்கும், அரசாங்கம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது கொஞ்சம் லோவாக இருக்கும், வருமான ஏற்றத்தாழ்வுகள் குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த வெல்த்தை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, எக்ஸாக்டாக எல்லாருக்குமே ஒரே அளவில் தான் சம்பளம் வரும்
அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு டாக்டருக்கும் அதே வந்துட்டு ஒரு நர்ஸுக்கு ஒரே சம்பளம் கொடுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு கேட்டகரி இருந்தாலுமே அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் மொத்த வெல்த் ஒருத்தவங்கள்ட்ட அக்யூமுலேட் ஆகாமல் அதை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடியதான் இந்த சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அதில் எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் சோஷியலிசத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அவங்க கம்யூனிசத்தையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, பட் அது சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டமாக தான் பார்க்கப்படுது. ஸோ அந்த சோசியலிச பொருளாதார அமைப்பை பின்பற்றக்கூடிய நாடுகள் ரொம்ப முக்கியம். ரஷ்யா முதல்ல யூஎஸ்எஸ்ஆராக இருந்துச்சு, இப்போ ரஷ்யாவாக இருக்குது. ஸோ ரஷ்யா, அதே சைனா, கியூபா, நார்த் கொரியா இவங்க எல்லாருமே இந்த கம்யூனிஸ்டிக் பேட்டர்னு, அதாவது இந்த சோஷியலிஸ்டிக் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ மேபி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும் கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது யார், கம்யூனிஸ்டிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு எக்ஸாம்பிள் கேட்டால் கூட நமக்கு சொல்ல தெரியணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்தது இதோடைய அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துடலாம். ஸோ பாசிட்டிவ்ஸ் ஆஃப் சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் பேட்டர்ன். ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்னது தான் ரிப்பீட்டடாக தான் வரப்போகுது. கேபிட்டலிசத்தில் என்னென்னலாம் பாசிட்டிவ் இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே நெகட்டிவாக வரும், கேபிட்டலிசத்தில் என்னென்னலாம் நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே பாசிட்டிவாக வர மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்றது கொஞ்சம் ஆப்சண்ட்டாக இருக்கலாம். அதாவது அப்படி தான் இருக்கா எல்லா நாடுகள்லையும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இருக்கலாம், வர்க்க போராட்டம் இல்லாததாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அதே வந்துட்டு அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து ரொம்ப ரேஷ்னலாக இந்த வளங்களின் பகுத்தறிவு, அதாவது ரொம்ப சரியாக ரேஷ்னலாக இந்த இடத்துல பகுத்தறிவுன்னு வந்துடக்கூடாது, சரியான இந்த ரேஷியோவில் அதை பிரதிநிதித்துவம் என்ன சொல்லுவாங்க, பங்கு அப்படின்றது வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சம பங்கில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை தெரியும் சரி, விகிதாசாரம் சம விகிதாசாரத்தில் இருக்கும்னு சொல்கிறான். அதே மாதிரி எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். இந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள், இப்போ மார்க்கெட் ஃப்ரீயாக இயங்கணும் அப்படின்ற பட்சத்தில், சந்தை வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக தடையில்லாம் இயங்கணும் அப்படின்னா அது திடீர்னு ஒரு இடத்துல மார்க்கெட் டிஸ்டர்ப்ட் ஆச்சுனாலுமே மொத்தமாக அப்படியே மார்க்கெட்டே டவுன் ஆகிடும். அங்கே வந்துட்டு பிளானிங்கே கிடையாது, அதனால திடீர்னு மொத்தமாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் எக்கனாமிக் டிப்ரெஷன்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அப்போ அடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. பட் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிளான் பண்ணி நடக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ அது பாட்டுக்கு அது இயங்கிக்கிட்டே இருக்கும். திடீர்னு அப்படியே பெருசாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை சொல்கிறாங்க. அண்ட் அவாய்ட்ஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த சுரண்டலை தவிர்க்கிறது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதை கேபிட்டலிசத்தில் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியுன்றதான் மைண்டில் இருக்கும்ன்றதுனால நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ சுரண்டல், மனித சுரண்டல் கூட நிறைய நடக்கும், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இங்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கும் அதை அப்படின்றத சொல்கிறாங்க. இதே நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா எக்கனாமிக் க்ரோத் ரொம்ப லோவாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. கேபிட்டலிசத்தை கம்பேர் பண்ணும்போது பொருளாதார வளர்ச்சி குறைந்தபட்சமாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். கேபிட்டலிசத்தில் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வேகமாக வளராது. ஆனால் அதை விட பெரிய அந்த நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா ரெட் டேபிசம் அண்ட் பியூரோக்ராசின்னு சொல்லுவாங்க. சிவப்பு நாடாத்தன்மை மற்றும் இந்த அதிகாரத்துவம். ஸோ அப்போ யார் இந்த கவர்மெண்ட்டோடைய ரோல் அதிகமாக இருக்கிறதுனாலேயே, கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் முடிவு எடுக்கணுன்றதுனாலேயே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சார் அந்த ரெட் டேபிசம் அப்படின்றது சில பேருக்கு புது டேர்மாக இருக்கலாம். ஒன்றில் சிவப்பு நாடாத்தன்மைன்றது இப்போ இன்றைக்குமே நம்ம நிறைய இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ என்ன தான் நமக்கு சிஸ்டம் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் வந்துருச்சு, அதில் தான் டிஜிட்டலாக க்ளவுட்லலாம் எல்லா ஸ்டோரேஜ் ஏற்றி வச்சுருந்தாலுமே இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்க தான் முடியும். ஃபைல்ஸ் இருக்குங்க இல்லையா, இப்போ ஏதாவது ஒரு சைன் வாங்குறதுக்கோ, ஒரு அதிகாரிகிட்ட ஒரு ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்குற அந்த ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேலே ஒரு சின்ன ஒரு பட்டை மாதிரி இருக்கும். அந்த பட்டையை இப்படி போட்டுட்டு அதில் வந்துட்டு ஒரு நூல் வந்துட்டு கட்டி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் காற்றுக்கு மாறிடக்கூடாது, வேறு ஃபைலில் மாறிடக்கூடாதுன்றதுனால ஒரு நூலை வந்துட்டு கட்டி வைப்பாங்க. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல ரெட் டேப்புன்னு சொல்கிறாங்க. ரெட் கலரில் தான் அது இருக்கும், அந்த ரெட் டேப்னு. ஸோ இந்த ரெட் டேபிசம்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும், திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கணும், ஒரு தொழிற்சாலையை உற்பத்தி பண்ணணும்னு ஒரு இன்வெஸ்டர் வர்றாங்க, ஒரு தொழிலதிபர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதே ஒரு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு ஸ்பீடாகவே ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இப்போ மார்க்கெட் ஃப்ரீ தான், இது வந்துட்டு சந்தை வந்துட்டு ஃப்ரீ தான், நீங்கள் அடித்து பிடிச்சி அந்த மார்க்கெட்டில் எப்படி சஸ்டெயின் ஆக முடியுமோ சஸ்டெயின் ஆகிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸர்கிட்ட, அதனால அவங்களுக்கு தொழிற்சாலை வச்சு தரதுக்கு கொஞ்சம் ஈஸி பண்ணி விட்ருவாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆஃபீஸர்ட்டையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ரெட் டேபிசம். அது கூடவே கொஞ்சம் கரப்ஷன்லாம் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஊழல் இதெல்லாமே வர்றதுக்கு இருக்கும். இது ஒரு நெகட்டிவ் தான். அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அங்கே செல்வம் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு போய் சேர்ந்துடும், ஒரு சில பேர்கிட்ட மட்டும் நிறைய செல்வம் வந்துட்டு போய் சேரும். ஆனால் இங்கே நெகட்டிவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சோஷியலிஸ்டிக் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா பவர் வந்துட்டு ஒரு சில பேர்கிட்ட போய் சேர்ந்துடும், அந்த சக்தி வந்துட்டு ஒரு சிலர் பேர்கிட்ட போய் சேர்ந்துடும்.
அதிகாரம் சக்தி என்ற அதிகாரம் வந்து ஒரு சில போய்ட்டு போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. அண்ட் லிமிட்டட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், இந்த சாய்ஸுமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். தேர்வு இந்த வகையான அந்த தேர்வுகள் வந்துட்டு சுதந்திரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ன்றது ஒரு பாடம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் பேட்டர்ன்பா. ஆனால் இதே மூணாவது இருக்கக்கூடியது பேரில் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும், மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம், கலப்பு பொருளாதார அமைப்பு அப்படின்றது. ஸோ மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம்னு நம்ம பேரை கேட்ட உடனே அந்த முன்னாடி பார்த்த ரெண்டுமே கலந்தது அப்படின்னு நம்ம நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போத் கேபிட்டலிஸ்டிக் அண்ட் சோஷியலிஸ்டிக் எக்கனாமிக் சிஸ்டம், அது முதலாளித்துவ கொள்கையும் சரி சோசியலிச கொள்கையும் சரி பொருளாதார அமைப்பும் சரி, இந்த இரண்டு அமைப்புகளுடைய ஒரு கலவையாக தான் இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம், கலப்பு பொருளாதார அமைப்பு அப்படின்றது இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், இப்போ ரெண்டுமே பப்ளிக் செக்டார்ஸும் சரி ப்ரைவேட் செக்டார்ஸும் சரி ரெண்டுமே சேர்ந்து இயங்கும், ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பப்ளிக்னா பொதுத்துறையும் சரி அதே தனியார் துறையும் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த நாட்டில் நல்லா இயங்குவாங்க, நல்லா வந்துட்டு ஒர்க் ஆகும். இதை தான் மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் யார் வர்றா, நம்ம இந்தியா வர்றோம். ஸோ இந்தியா, ஃப்ரான்ஸு, பிரேசிலு இவங்க எல்லாருமே இந்த மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் ப்ரைவேட் செக்டாரும் நிறையா தான் இருக்குது, தனியார் துறையும் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறைய இம்பார்ட்டண்டான அந்த செக்ஷன்ஸில் ஏரியாஸில் கவர்மெண்ட் செக்டாரும் நிறையா தான் இருக்குது. அப்போ இந்த பொதுத்துறையும் நிறையா தான் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டெலிகம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம கவர்மெண்ட் டெலிகம்யூனிகேஷனாக பிஎஸ்என்எல்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதே வந்துட்டு ப்ரைவேட் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இருக்குது, ப்ரைவேட் பிளேயர்ஸும் அதில் நிறையா இருக்காங்க. இப்போ ஜியோ, ஏர்டெல்லு இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இதான் நமக்கு பாயிண்ட். ஸோ அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாத்தையும் இதை வச்சே நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளாக கூட தெரிஞ்சுக்கலாம். இது மிக்ஸ்டு எக்கனாமிக் சிஸ்டம் பற்றிப்பா. ஓகே, கலப்பு பொருளாதார அமைப்புன்றது. ஸோ இதுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இல்லை, ஏன்னா எல்லாமே கலந்து இருக்குன்றதுனால இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதை தாண்டி இப்போ மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். அண்ட் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் இந்த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சிஸ்டம், பேசிக்காக இது அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸ் தான். பெருசாக நம்ம எக்ஸாமுக்கு கொஷின் ஏரியா அப்படின்றத இது அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட்ஸை வச்சு கேட்பாங்களே தவிர்த்து ஃபேக்சுவல் டேட்டாவாக ஒன் வேர்டு கொஷினாக இங்கேருந்து பெரிய கொஷின்ஸ் வரப்போகிறதில்ல. அதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதை தாண்டி கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்படியே வைண்ட் அப் பண்ணிடலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும். ஐஓஎஸோ ஆண்ட்ராய்டோ ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை பற்றி சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு எல்லா எக்ஸாமுமே நிறைய எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு, சார் நான் எஸ்எஸ்சியில் இந்த சிஜிஎல் படிக்கிறேன், இல்லை சிஹெச்எஸ்எல் படிக்கிறேன், ஆனால் இப்போது ரயில்வேஸ்லேயுமே என்டிபிசின்ற ஒரு எக்ஸாம் வருதுன்னு சொல்கிறாங்க, நல்ல எக்ஸாம்னு சொல்கிறாங்க, அதையும் நான் எழுதணும்னு ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த தமிழ்நாடு மெகா பேக்குன்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டா உங்களால் எல்லா வீடியோஸையுமே நம்ம தமிழ் டீம் நடத்துகிற எல்லா வீடியோஸ், எல்லா டெஸ்ட் சீரீஸ், எல்லா இபுக்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு கோர்ஸில் ஆல் ஆக்சஸாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸையும் நீங்கள் ஆஃபரோடு ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் பெஸ்ட்டு ஆஃபர் டைம் எது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னா இந்த நியூ இயர் டைம்லையோ, கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம், அடுத்து பொங்கலுக்கோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அப்படின்றது இருக்கும். அண்ட் டபுள் வேலிடிட்டின்றதெல்லாம் இருக்கும். ஒரு எப்பயுமே நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணால் ஒரு வருஷம் இருக்கிறத தாண்டி 2 வருஷத்துக்குலாம் கோர்சஸ் இருக்கும். அது இந்த டைம் பீரியடில் ஆஃபர் டைம் பீரியடில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. அப்படி இல்லைனா அது முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் 1 இயருக்கு மாறிடும். ஸோ இந்த டைம் பீரியடில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அது வருஷ பிறப்பு அப்படின்றதுனால கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே அதேமாதிரி புக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆஃபரோட பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ். அதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா kishore.mohankumar@adat247.com இதனோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்டாக இருந்தாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்.